பேரன்பும் நம்பிக்கையும் கொண்ட என்னுடைய வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனலில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. அது இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு தகவல்கள், சந்தோஷமான ஒரு தகவல்களையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 4ஆம் தேதி 10ஆவது மாதம் 2024 நிர்மல் 400 அதுக்கு ரிசல்ட்டு 6852 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம காலையில் நிலவரப்படி நான் 99, அதாவது 993 அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான நம்பராகவும், ஏபிசியில் 675 944 அப்படின்னு சப்போர்ட் நம்பரும், அதுக்கு அடுத்தபடியாக 4 டிஜிட் சிங்கிள் செட்டில் 9999 கொடுத்துருந்தேன். ஆல் போட பொறுத்த வரைக்கும் 96 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ரிசல்ட்டு 6852. ஓகேங்களா? 2 மணி கணிப்புப்படி 6 7 மிஷின் நம்பர் 5438, அதுக்கு 5க்கு 6 4க்கு 8 3க்கு 5 8க்கு 2 அப்படின்னா இதுக்கப்புறம் பவர் நம்பரில் தான் ரிசல்ட் வரும். நாளைக்கு நாளான்னைக்கு வரக்கூடிய ட்ரால அனைத்தும் இப்படி தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சரி, அதே மாதிரி நம்மளுக்கு 1:30 மணி ரிசல்ட்டு 695. ஓகேங்களா? 6க்கு 8 5க்கு 9 5க்கு 2 85, அதாவது 852 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி 4D அதில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வெற்றியடைஞ்ச, என்மேல் நம்பிக்கை வைத்து என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும், என்னுடைய வயது மூத்தவங்க எல்லாத்துக்குமே என்னால் இன்றைக்கி ஒரு வின்னிங்கை வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற சந்தோஷமும் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. என்ன அந்த வெற்றி அப்படின்னு பார்த்தால், இதோ 6852 ரிசல்ட்டு. நான் 9852 கொடுத்தேன். இதில் 852 பாஸ் ஆகிடுச்சு. ஏபியில் 85 பாஸ் ஆகிடுச்சு. இது நான் 2 மணி 35 நிமிடங்களுக்கு மிஷின் நம்பர் நான் 45 47 49 29 கொடுத்த கணக்கு 852 அப்படிங்கிற இடத்துல 6852க்கு 9852 கொடுத்தேன். இன்றைக்கி இது மூலியமாக நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி ஒரு 13-14 நபர்கள் இன்றைக்கி வின்னிங் அடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. 9852 அதில் 852 இதை 4Dயில் வச்சு நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ஏபிசிலையும் 85 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல 944 844 764 964 585 அப்படிங்கிறது ஒரு செட்டாகும். அந்த 585 சப்போர்ட் நம்பர் 685 கொடுத்தேன். 844க்கு 804 கொடுத்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல 9852 இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6852. இதில் பார்த்திங்கன்னா ஏபிஐ 85 9852 பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற, என்மேல் நம்பிக்கை வைத்து பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும், நம்மளுடைய சேனலுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் நம்மளுடைய வெற்றி தொடரும் அப்படிங்கிறதும் இது மூலியமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு என்றும் ஒரு வெற்றியை தான் நான் தருவேனே தவிர உங்களை வருத்தப்படும் அளவுக்கு நான் தள்ள மாட்டேன் அப்படிங்கிறது இது மூலிமா சொல்லிக்கிறேன். 9852 நம்ம கொடுத்த கணிப்பு 6852 இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம கொடுத்ததில் 852 3 போர்டும் பாஸு, ஏபியில் 85 பாஸு. இதே மாதிரி நாளைக்கும் நம்மளுடைய வெற்றி பயணம் தொடரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்ம டார்கெட்டை பிடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு போர்டு தான் மிஸ்ஸு, ஆனால் நாளைக்கு அந்த ஒரு போர்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இது மூலிமா சொல்லிக்கிட்டு, நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு இந்த நிலவரங்கள் இருக்கும். இது நான் இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்த நம்பர்ஸ். இது மூலியமாக வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் திரும்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கும் விட்டதை பிடிப்போம். அந்த ஒரு போர்டும் நாளைக்கு மிஸ் ஆகாது. இன்றைக்கி 9852 கொடுத்தேன். 6852க்கு அந்த 6 அப்படிங்கிற போர்டும் நாளைக்கு மிஸ் ஆகாது. நாளைக்கு ஒரு வெறித்தனமான கணிப்பு இருக்க போகுது அப்படிங்கிறது மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 70 ரூபா ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் 1:30 மணிக்கு எனக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரி தான் நம்ம டெய்லி செட்டு கொடுப்போம். ஒரு உதாரணமாக இதில் நம்மளுக்கு ஏபிசியில் ஒரு 5 செட்டு, இதில் 4Dயில் பார்த்திங்கன்னா அது அந்த 1:30 மணி ரிசல்ட்டை பொறுத்து நான் இது 3 செட்டாகவும் இருக்கலாம், இல்லை 5 செட்டாகவும் இருக்கலாம். ஆனாலும் இது ஒரு நாளும் ஒரு சில மாதிரி மாறும். ஆனால் அதிகபட்சம் இதுக்கு மேலே நான் செட்டை கொடுக்க மாட்டேன். ஏபிஏசிபிசி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆல் போர்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இந்த இடத்துல நம்ம கொடுத்த கணிப்புகளுக்கு ஒரு வெற்றிகள் இன்றைக்கி வந்தது, அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். உங்களுக்கும் இதே மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பராக உங்களுக்கும் இதே மாதிரி விருப்பம் இருந்து
நம்பிக்கை வைத்து இருக்கிற நண்பர்கள் யாருக்கும் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே 70 ரூபா ஜிபே பண்ணிங்கன்னா நான் நம்ம வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் காமிச்ச மாதிரி அந்த செட்டு உங்களுக்கு அனுப்புவேன். அதில் எந்த வித சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அதே மாதிரி அதில் எப்படி வைக்கிறது, என்ன மாதிரி ஐடியா பண்ணுறது, என்ன ஏதுங்கிறதும் நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நண்பர்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜிபேங்கிறது 70 ரூபா அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் செட் அனுப்புவேன். அதே மாதிரி டியர் கெஸ்ஸிங் நம்ம வந்து 1 மணி 6 மணி 8 மணி நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் 1 மணி கெஸ்ஸிங் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால 1 மணி அப்படிங்கிறது கிடையாது. 6 மணி 8 மணி நான் கொடுக்க வழக்கம் போல். சரிங்களா? இப்போ நாளைக்குரிய கணிப்புகளை நம்ம பார்த்துட போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம நேராக நாளைக்குரிய கணிப்புகளை பார்த்துருவோம். நாளைக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை 5ஆம் தேதி 10வது மாதம் 2024 காருண்யா 674. நாளைக்கு மாப்பிள்ளை காருண்யா 674 அப்படிங்கிறவர் நாளைக்கு விளாட வராப்பில். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ரிசல்ட் 6852. காருண்யா 674, இன்றைக்கி ரிசல்ட்டு 6852. ஓகே, இந்த 437 ஒரு பக்கம் இருக்கட்டும், இது சும்மா கொஞ்சம் ஓரமாக வைங்க. சரியா? இப்போ இந்த மந்த்லி சார்ட்டை பார்த்துப்போம். இந்த 2 நாளாக 5க்கு 6, 0க்கு 4, 4க்கு 5, 3க்கு 3ன்னு வந்துச்சு. இப்போ 6453 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 6க்கு 6, 4க்கு 8, 5க்கு 5, 3க்கு 2. அப்போ நம்மளுக்கு பிசி கணக்குப்படி 43, 53, இன்றைக்கி 52 வந்துருச்சு. அப்போ நாளைக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகே, இப்போ கடைசியாக காருண்யா அப்படிங்கிற மாப்பிள்ளை வந்து கடைசியாக அடித்தது எப்போ அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கணக்குப்படி கடைசியாக அவர் அடித்தது என்ன தெரியுங்களா? இந்த இருக்குது. ஏன்னா தகவல் ஒன்று சொன்னால் உருப்படியாக சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு சொச்சமாக சொல்கிறது நம்மளுக்கு பிடிக்காது. 28ஆம் தேதி 9வது மாதம் காருண்யா 673. சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு மாப்பிள்ளை என்ன அடிச்சிருக்காங்கன்னா 5463 அப்படிங்கிற இடத்துல 1579ன்னு சொல்லிட்டு அடுத்த, அதாவது காருண்யா வந்து லாஸ்ட்டாக அடித்தது 5463. அதுக்கு முன்னாடி நிர்மல் அடித்தது 8447. 8க்கு 5, 4க்கு 4, 4க்கு 6, 7க்கு 3 அப்படின்னு கணக்கு பண்ணால் ஏ போர்டு மட்டும் தான் சேம் நம்பரு. பாக்கி 3 போர்டுமே வந்து பவர் நம்பரில் இறங்கியிருக்கு. ஓகேவா? இந்த அக்ஷயாங்கிற கதை நாளைக்கு, அதை விட்டுருவோம். 5463 கடைசியாக அடித்தது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிசல்ட், சும்மா 2 ரிசல்ட்டை வச்சு கம்பேர் பண்ணோம். 21ஆம் தேதி 9வது மாதம் காருண்யா 672, 4906. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிர்மல் 8315, 8க்கு 4, 3க்கு 9, 1க்கு 0, 5க்கு 6. இதில் ஏ போர்டில் சேம் நம்பரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி போர்டில் இது ரிவர்ஸ் கீரு, இது ஃபஸ்ட்டு கீரு அப்படிங்கிறது ஒரு பிளானில் அடிச்சிருக்காப்புல. சரி, அதுக்கப்புறம் 13ஆம் தேதி நிர்மலுக்கு வந்து 4020, அதில் 4க்கு 5, 0க்கு 5, 2க்கு 2, 0க்கு 8 அப்படின்னு இப்படி தேடி பார்த்தா ஏபிசியில் அதே நம்பர் ஏ போர்டில், பி போர்டில் பவரு, சி போர்டில் ப்ளஸ்ஸு. அப்படி இல்லைன்னா பி போர்டில் பவரு, சி போர்டில் சேம், அதாவது சி போர்டில் ப்ளஸ்ஸு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி 9வது மாதம் நிர்மல் 396, 1295. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா காருண்யா அப்படிக்கு வந்து 5385, 1க்கு 5, 2க்கு 3, 9க்கு 8, 5க்கு 5. நான் சொன்ன மாதிரியே இருக்குங்களா கணக்கில்? ஏ போர்டில் வந்தால் கூட்டல் கழித்தல், இது அதே நம்பர். பி போர்டில் வந்தால் கூட்டல் கழித்தல் இல்லை பவர் நம்பர். சி போர்டில் வந்தால் ஒன்று அதே நம்பர் இல்லை ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் கள நிலவரம். ஓகேவா? ஒரு விளையாட்டு விளையாடும்போது கிரவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிரவுண்டு இப்படி தான் இருக்குது. சரி, இப்போ எனக்கு இதெல்லாம் வச்சு கணிப்பில் எடுத்து பார்த்தா எனக்கு அதிகபட்சமாக நாளைக்கு இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, இப்போதைக்கு என்னுடைய கணிப்பில் இருக்கிற நம்பரை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 437, அதாவது 8க்கு 4 பவர், 5க்கு 3 பவர், 2க்கு 7. அதாவது பி போர்ட்லேயோ ஏ போர்ட்லேயோ எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் நம்பரில் வேணால் கூட்டல் கழித்தலாக வரலாமே தவிர இதில் அப்படியே பவர் நம்பர் தான். 8க்கு 4, 5க்கு 3, 2க்கு 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏபிசி சிங்கிள் செட்டில் 464. ஓகே, 957. சரிங்களா? ஒருவேளை போங்க ப்ரோ, நீங்கள் போங்கு சொல்கிறீங்க. ஓகே, வேணாம். நான் சொன்னேன் 33 வரலாம், 44 வரலாம், இல்லை 63 வரலாம்னு நான் சொன்னேன் பிசியில். ஆனால் மாப்பிள்ளை இந்த இடத்துல 52ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை இறக்கி வச்சுட்டான். ஆனால் நாளைக்கு என்ன நினைப்போம்? சரி, 43 வருமோ, இல்லை ஒருவேளை 34 வருமோ, இல்லை ஒருவேளை 44 வருமோ அப்படின்னு போட்டு மண்டை சுட்டலாம் ஆகாதீங்க. சரியா? ரிலாக்ஸாக இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துட்டு ஓரம் கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் பேசிக்கலாம்.
464 957 ஓகேவா. இது சப்போர்ட் நம்பர் நம்மளோட கடைசி கெஸிங்கில் இருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக 4Dயில் 70 24 70 24 ஓகேங்களா. இது நம்மளுக்கு வந்து இந்த செட்டில் 674 இருக்குது. 70 24 நாளைக்கு சிங்கிள் செட்டில் ஒரே ஒரு செட்டாக என்னோடய செட்டில் இருக்குது. இது ஒரு 60 40 அப்படிங்கிற சதவீதத்தில் இப்போதைக்கு முன்னிலையில் இருக்காப்புல. இந்த நம்பர் வந்து கொஞ்சம் முன்னிலையில் இருக்காப்புல, தேர்தல் ரிசல்ட் மாதிரி ஓகேவா. அதனால் கொஞ்சம் முன்னிலையில் இருக்காப்புல இருக்கட்டும். நாளைக்கு எப்படிங்க கெஸிங் வரதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஆல்போட பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7 அப்படிங்கிறது நம்மளோட கெஸிங்கில் இருக்குது. இது இப்போதைக்கு இருக்கிற நிலவரம் தான். இதில் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு 1:30 மணி ரிசல்ட்டை கொண்டு வரதுலையும் இல்லை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கொண்டு வர மெத்தடை வச்சு தான் நம்ம கொடுப்போம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள், நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் தாராளமாக வாட்ஸ்அப் நம்பரில் ஹை மெசேஜ் அனுப்பிட்டு 7 ரூபா அப்படிங்கிறது ஜிபே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும், நான் யாரையும் கம்பேர் பண்ணல. அதே மாதிரி இங்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கணிப்புகளும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த சேனலில் நம்மளுக்கு பெட்டிங்கோ கேம்பிளிங்கோ அந்த மாதிரி எந்த வித விஷயங்களும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்குக்காகவும் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சுட்டு, கருத்து கெஸிங்கில் இருக்கிற நம்ம இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி 4 மணி 25 நிமிடங்களுக்கு என்னோடய கெஸிங்கில் இருக்கிற அந்த கிரவுண்டில் இந்த மாதிரி பிச்சில் இப்படி இருக்குது, இந்த பேட்ஸ்மேன் வந்தால் இப்படி அடிப்பார், இவர் அடித்தா 6, இவர் அடித்தா அவுட்டு, இவர் அடித்தா டக் அவுட்டுங்கிற மாதிரி நம்ம கள நிலவரத்தை இப்போ சொல்லியிருக்கோம். இது எப்படி வேணாலும் மாறலாம். அவன் இந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு ரிசல்ட்டை மாற்றலாம். இல்லை போனால் போது போ, இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படி சொல்லிட்டு இந்த ரிசல்ட் அப்படியே வச்சாலும் வைக்கலாம். அப்படிங்கிற அளவுக்குலாம் ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணாதீங்க. இது இப்போதைக்கு என்னோடய கெஸிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டுமே ஓகேவா. 70 24 ஒரு 60 40 அப்படிங்கிற சதவீதத்தில் முன்னிலையில் உள்ளார் அப்படிங்கிறது இந்த விஷயமா சொல்லிடுறேன். ஆல்போட பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 7 ஓகே. நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஹை மெசேஜ் அனுப்பிட்டு உங்களுடைய தேவைப்பட்டால் மட்டும் 7 ரூபா அப்படிங்கிறத அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 1:30 மணிக்கு ரிசல்ட் குயின் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்துக்கும் அனுப்புவேன். டிஏரை பொறுத்த வரைக்கும் 1 மணி நாளைக்கு மட்டும் கிடையாது நண்பர்களே, கோச்சிக்காதீங்க. ஏன்னா 6 மணி 8 மணி நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் ஓகேங்களா. இதுதான் இப்போதைக்கு என்னோடய கெஸிங்கில் இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி அடிச்சிருக்காங்க போன மாதம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதில் எந்த போர்டு பவர் நம்பரு, எந்த போர்டு மைனஸு, எந்த போர்டு ப்ளஸ்ஸு, எப்படி வந்து இந்த கட்டங்கள் இருக்குது, சந்திரன் எங்கே இருக்கார், சூரியன் எங்கே இருக்கார், குரு எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ நாளைக்கு வந்து எப்படி சூரிய உதயம் ஆனோன்னா நாளைக்கு வந்து எப்படி இதெல்லாம் மாற்றுவானா இல்லை மாற்ற மாட்டானா இல்லை எப்படி கொண்டு வர போகிறாங்கிறத நான் சொல்கிறேன். 1:30 மணிக்கு நான் வந்து கெஸ்ஸிங் அப்படிங்கிறத அனுப்பிட்டு இருக்கேன். விருப்பப்படுற நண்பர்கள் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்பிட்டு அமௌண்ட் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் மட்டும், யாரையும் நான் அதாவது நான் கம்பல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்று வெற்றி பெற்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட கஷ்டத்தை துடைக்கணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே அவங்களுடைய கஷ்டங்கள் போகணும். அது என்னால் ஒரு ஹெல்ப் நடந்தது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. என்மேல் நம்பிக்கை வைத்து பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கும் சரி, இந்த உங்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்க இந்த மனிதருக்கும் சரி உங்களுடைய ஆதரவு மென்மேலும் வேணும். அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவில் நான், உங்களுக்காகவே நான், என்றும் உங்களுக்காகவே நான் அப்படிங்கிற ஒரு பழமொழியோட இன்பமே சூழுக நம் எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்து விட்டது என்பது நம்பிக்கை. நாளைய நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். அதற்கு அந்த கடவுள் கருணையும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நல் உள்ளத்தோடு விடைபெறுகிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு வெற்றியை நாளைக்கு, இன்றைக்கி ஒரு போர்டு மிஸ்ஸு, ஆனால் நாளைக்கு அதுவும் நம்ம கணிப்பில் இருக்கக்கூடாது. ஃபுல் போர்டு வின்னிங் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, என்மேல் நம்பிக்கை வைத்து பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு, இன்றைக்கி நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 68 52 98 52 நான் கொடுத்தது ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல. நாளைக்கு விட்டதை பிடிச்சிருவோம், வெற்றியை வாங்கிடுவோம் ஓகேவா. உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி அதுலேயும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உண்மையை உரைக்க சொல்வேன். இதில் ஒளிவு மறைவு எப்படி எதுவுமே நான் என்றைக்குமே வச்சுக்கிறது கிடையாது. என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோட்பாட்டோடு தான் நான் இந்த சேனலையே நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். யாராச்சும் ஒருத்தராச்சும் உண்மையாக இருக்கணும், அந்த உண்மையான விஷயங்களை உரைக்க சொல்லணும். அது சொல்கிற மூலியம் 4 பேர் நல்லா இருந்தால் அந்த வார்த்தையை நம்மளுக்கு போதும். கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக
அவர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் உண்டு. நானும் உங்களைப் போல ஒரு ஏழையின் மகன்தான். எனக்கும் அந்த கஷ்டங்கள் என்னங்கிறது தெரியும். ஒரு ரூபா சம்பாதிக்கிறதோட வலி வேதனைகளும் அந்த கண்ணீரும் எனக்கு, அந்த வருத்தமும் எனக்கு நல்லாவே தெரியுங்கிறத சொல்லிக்கிட்டு, என்னால் 4 பேத்துக்கு நல்லது தான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக கடவுளின் கருணையினால் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, வளவலன்னு பேசாதடா முடிடா அப்படிங்கிறீங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே.